ராகல பகுதியில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சிறுமி தொடர்பான தகவல்கள் எமது பிரதான செய்திகளில். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 கைதிகள் போகம்பரை சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 கைதிகள் போகம்பரையில் உண்ணாவிரதம். தேரரின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை பிரதி மேயர் விளக்கமறியலில். பூரணத்துவம் அடைந்த பட்டதாரிகளே நாட்டுக்கு அவசியம், ஜனாதிபதி கருத்து. டேங்க் கிளீனர் எனும் மீனினம் நிறுத்தி நன்னீர் மீனினத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிக்கை. முதல் செய்தி பிரதான அனுசரணை. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் 3 போகம்பர சிறைச்சாலையின் கூரையின் மேல் ஏறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு அல்லது தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி குறித்த கைதிகள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போகம்பர சிறைச்சாலையின் அத்தியட்சகர் திச ஜெயசிங்க குறிப்பிட்டார். இன்று காலை இந்த கைதிகள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். இவர்கள் 3க்கும் கொலை குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக போகம்பர சிறைச்சாலையின் அத்தியட்சகர் கூறினார். கைதிகளின் கோரிக்கைக்கு அமைய மரண தண்டனையை நிறைவேற்றும் அல்லது ரத்து செய்யும் அதிகாரம் சட்டப்பூர்வமாக தமக்கு வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் தீர்மானத்துக்கு ஏற்பவே அதனை நிறைவேற்ற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்த கைதிகள் 3 இன்று பிற்பகல் தமது உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகில் எந்தவொரு இடத்திலும் தொழில் புரியக்கூடிய பூரணத்துவம் அடைந்தவர்களாக பட்டதாரிகளை மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான விலங்கியல் கற்கை பிரிவுக்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடமும் புனரமைக்கப்பட்ட கேட்போர் கூடமும் அன்று திறந்து வைக்கப்பட்டன. விலங்கியல் கற்கை பிரிவுக்கான புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக 199 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்ட நல்லையா கேட்போர் கூடத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வறுமையை ஒழித்து இயற்கை வளங்களில் அதிகபட்ச பலனை பெற்றுக் கொள்வதற்காகவும் இளைஞர் யுவதிகளின் கல்வி மற்றும் திறமைகளை மேம்படுத்தி அதற்கமைவாக விவசாயம், கடற்றொழில் உள்ளிட்ட ஏனைய உற்பத்தி துறைகளை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர்களுக்கு பூரண பங்களிப்பை வழங்கி அவர்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு தேவையான முகாமையாளர்கள் அல்லது தொழில்சார் வல்லுநர்களை உருவாக்குவதற்கு அடிப்படை வசதிகள் மாத்திரம் போதுமானதாக அமையாது. அதற்கு அறிவுசார் ஆசிரியர்கள் தேவை, ஆசிரியர் குழாம் தேவை. கல்விசாரா ஊழியர்களையும் அதற்கு தகுந்த தரப்பினராக நாம் மாற்ற வேண்டும். මේ ප්‍රදේශවල කලාකරුවන්ගේ නිර්මාණශීලී ගුරුවරුන් බිහි කරන්න යටිතල පහසුකම් විතරක් දීලා මේක කරන්න බෑ. මේ සඳහා අවශ්‍ය දැනුම තියෙන ගුරුවරුන්, ආචාර්ය මණ්ඩලයක්, අනධ්‍යයන කාර්ය මණ්ඩලය වුණත් ඒකට සූදානම් වෙච්ච කොටසක් බවට අපි පත් කරනවා. இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி இங்கே தமிழ், சிங்கள, முஸ்லிம் எல்லோரும் மாணவ மாணவிகளாக இருப்பது மிகவும் சந்தோஷம். சகோதர சகோதரி போல ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம். கிழக்கின் நவோதயம் போல உங்கள் வாழ்விலும் நவோதயம் உருவான வாக வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, நல்ல குணமும் மனித நேசமும் இருக்க வேண்டும். நாம் இலங்கையர் என்ற அடையாளம் இருக்க வேண்டும். விழா நிறைவு பெற்றதன் பின்னர் மாணவர்களின் கோரிக்கைகளையும் ஜனாதிபதி கேட்டறிந்தார்.
ஒடுக்குமுறையிலிருந்து தான் மக்களை பாதுகாப்பதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். மாவத்தகம பகுதியில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 65வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவத்தேகம இலுக்கேவல விகாரையில் ராணுவ வீரர்களுக்கு ஆசி வேண்டி நேற்று பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இதில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் கலந்து கொண்டிருந்தார். අද රටේ ජනතාවට නිදහසේ කියන වචනේ අර්ථයෙන් இன்று இந்த நாட்டு மக்கள் சுதந்திரம் என்ற வசனத்திலாவது சுதந்திரம் உள்ளதா என்று சிந்திக்கும் தருணத்தில் தனிப்பட்ட முறையில் நானும் மனவருத்தம் அடைகின்றேன். எதிரிகளின் பிரச்சனைகளின்றி வாழ்வது மாத்திரம் சுதந்திரம் அல்ல. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் ராணுவ தளபதி என்ற வகையில் நான் உறுதிமொழி ஒன்றை வழங்கினேன். இந்த யுத்தத்தை அடுத்த ராணுவ தளபதிக்கு மீதப்படுத்த மாட்டேன் என்று நினைத்தேன். இன்று நான் இந்த விகாரில் இருந்து கொண்டு இங்கு கூடியிருக்கும் மக்கள் மத்தியில் உறுதிமொழி ஒன்றை வழங்குகின்றேன். இன்று இந்த நாட்டில் ஊழல்மிகு அரசியல்வாதிகளால் மக்களுக்கு இழைக்கப்படும் ஒடுக்குமுறைகளை எப்போதாவது நிறுத்தி மக்களை பாதுகாப்பேன் என்பதனை இந்த வேளையில் கூறுகின்றேன். ඒ මර්ධනයෙන් ජනතාව කවදාහරි නිදහස් කරගන්නවා කියලා මේ අවස්ථාවේ මම නැවතත් ප්‍රතිඥාවක් දෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியல் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஜனாதிபதிතුமா நிதாஸ் தின உற்சவேதி சதான் கெருவா சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் உள்ளதாக ஜனாதிபதி சுதந்திர தின வைபவத்தில் கூறினார். யார் அந்த பொறுப்பை புறக்கணித்தது? சுதந்திர தினத்தில் இதனை மேடையில் பேசி பலனில்லை. தமது செயற்பாடுகளில் வெளிப்படுத்த வேண்டும். நாட்டின் அடிப்படை சுதந்திரத்தை இல்லாமல் செய்த பிரதான விடயம் 18வது அரசியலமைப்பு திருத்தமாகும். எனவே 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்து மீண்டும் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினால் இதனை விட சிறந்ததாக அமையும். அத்துடன் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்துங்கள். அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டு சுதந்திர தினத்தில் இதனை பேசுகின்றனர். ආණ්ඩුව මේ කැබිනට් එකෙන් කළේ එක එක තැන්වල තිබිච්ච ප්‍රශ්න බැලන්ස් කරන්න උත්සාහ කරපු එක. ஒவ்வொரு இடத்திலும் உள்ள பிரச்சனைகளை சமப்படுத்தவே அரசாங்கம் அமைச்சரவை திருத்தம் மூலம் முயற்சி செய்கிறது. வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காமையால் மிகவும் கவலையுடன் எனினும் பின்னர் அவரது மகனுக்கு அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட்டது. மேல்மாகாண சபையின் கடற்றொழில் அமைச்சர் நீர்கொழும்பில் உள்ளார். அதன் பின்னர் சாக்கிற்காக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சீனி உற்பத்தி செய்யும் போது சாக்கு அவசியம் அல்லவா? மக்களின் கண்களில் மண்ணை வீச முயற்சிக்கும் தொலைக்காட்சி நாடக அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் உள்ளது. டெலிநாட்டிய ஆண்டுவாக் பாவட்ட 10 மீன் தமாய் மே ஆண்டு තියෙන්නේ කියන එක මම මතක් කරන්න කැමතියි. அண்மை காலங்களில் ஜிஎல் பீரிஸ் எங்களுடைய அமைச்சர் இந்தியாவுக்கு சென்று அங்கு இந்திய பிரதம மந்திரியை சந்தித்து மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்தித்து இந்த மாகாண சபைக்கு அதிகாரங்களை 13க்கும் அதிகமாக வழங்க பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறினார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் உள்ள பிரமுகர்கள் முக்கியமாக விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த மாகாண சபை முறையை முற்றிலும் அகற்ற வேண்டும், இந்த மாகாண சபை முறை இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று கோஷம் எழுப்புகின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த மாகாண சபை முறைக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது? இந்த சிறுபான்மையின மக்களின் பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை, ஒரு தெளிவான தீர்வை இன்னமும் கொடுக்காமல் இருப்பது ஏன் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.